இந்த மந்திரம் சரியானதுதான் தேவா. மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜா மங்களம் புண்டரீகாக்ஷ மங்களாய தனோஹரி மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜா மங்களம் புண்டரீகாக்ஷ மங்களாய. இந்த யாகத்துக்கு அப்புறம் திரும்பவும் முறைப்படி தேவாவை மகா பண்டிதராக்கி அத அவருக்கு திரும்ப கொடுத்துடலாம். முடியாது, அதெல்லாம் நடக்காது, நடக்கவும் முடியாது. இல்ல சுஷீல், இதுல நீங்க எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க முடியாது. இவர்தான் தேவா மகா பண்டிதர்னு சந்தேகம் இல்லாம நிரூபணம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா சித்தப்பா, எனக்கும் இப்ப முழு நம்பிக்கை வந்துருச்சு. இது நம்ம தேவாதான். நீங்களும் அதை ஏத்துக்கோங்க சித்தப்பா. இவ பேரை மெரினாள்னின்னு வச்சிருக்க கூடாது, பொரட்னாள்னின்னு வச்சிருக்கணும். என்ன என்கிட்ட மறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஓ மரப்பெல்லாம் வேற யாருக்கிட்டே போய் காட்டு. இதோ பதி சாவித்திரி வந்துட்டா, ஆரம்பிச்சிடுவா அவ பிராணத்தை. இன்னைக்கும் ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சுன்னா நான் என்ன செய்வேன்னே தெரியாது. என் தலையெழுத்த ஆண்டவ ஏன் தான் இப்படி எழுதிருக்கானே தெரியல. அண்ணா அபய், கையிலேயே வச்சுட்டு என் மூஞ்சி ஏன் பாத்துட்டு இருக்க? பேசாம எங்கேயா வச்சுட்டு போக வேண்டியதானே? அண்ணா, அபய் வீட்ல எங்கேயும் இல்ல. அவர் போனும் ரீச் ஆகல. அவர் எங்க போயிருக்காருன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஏய் குட்டிமா, நீ கவலைப்படாம இரு. மாப்பிள்ளை தம்பி பக்கத்துல தான் எங்கேயா போயிருப்பாரு. வந்துட போறாரு. எங்க போறாரு? அண்ணா, அவர் இப்போ ஒருவேளை ராதிகாவை பார்க்க போயிருப்பாரோ. அண்ணா, நான் ஒரு ஆளை ராதிகா வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன். ஆனா அவ வீடு பூட்டி இருக்குன்னு சொன்னாரு. ஒருவேளை இப்படி ஆயிருக்குமோ? அவர் ஞாபகம் திரும்பி வந்து போயிருப்பாரோ? அந்த ராதிகா அபய் கூட்டிட்டு அவங்க குடும்பத்தோட எங்கேயாவது போயிருப்பாளோ? இல்ல குட்டிமா, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. கூட அத்தனை பேர் போயிருக்காங்கல்ல, ஒண்ணும் நடக்காது. அப்படியே இருந்தாலும் அபய மாப்பிள்ள அவங்க கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியாது. நீ கவலைப்படாத குட்டிமா, எல்லாத்துக்கும் நான் திட்டம் போட்டிருக்கேன். என் ஆளுங்க வேலையை முடிச்சிட்டு வந்துருவாங்க. இரு. இப்போ நான் சொல்ற மந்திரத்தை கேட்டு அப்படியே நீங்க திரும்பவும் உச்சரிங்க. மகான் ஐயா, இப்ப நீங்க மகா பண்டிதருக்கு திலகம் வச்சு விடுங்க. भगवान विष्णु मंगलम गरुड़ध्वजा मंगलम पुंडरीकाक्ष मंगलाय तनोहरि मंगलम भगवान विष्णु मंगलम गरुड़ध्वजा मंगलम पुंडरीकाक्ष मंगलाय तनोहरि मंगलम भगवान विष्णु मंगलम गरुड़ध्वजा मंगलम
தீர்க்காயுசா இருப்பா. பல வருஷங்களுக்கு அப்புறம் உன்னை நான் மறுபடியும் மகா பண்டிதரா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேவா. கடந்த 5 வருஷமா இந்த பதவி சும்மா தான் இருந்தது தேவா. ஆனாலும் தேவையில்லாத நிறைய இடைஞ்சல்கள் இருந்தது. இந்த இடைஞ்சல்கள்லாம் வராம இருக்க நீ இன்னும் 6 மாச காலத்துக்கு மடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கணும். மகா பண்டிதரா இருக்கிறதுனால நீ தானே தேவா எல்லாத்துலயும் முடிவெடுக்கணும். என்ன அப்படியே பார்க்குறீங்க? மகா பண்டிதர் ஆகிறதுக்கு முன்னாடி மகா பண்டிதர் ஆகிட்ட மாதிரி என்கிட்ட அந்த அளவுக்கு பேசுன்னு பேசுறீங்க. நீங்கள் நினச்சது நடந்தா நல்லது தானேன்னு நானும் உங்களை தேடி தேடி வந்து அவ்வளவு சொல்லிட்டு வந்தேன்ல. இப்போ கண்ணதுக்கு அவன் வந்து நின்றுட்டா. என்ன செய்யறது? எல்லா ஆசையும் ஊற்றிக்கிட்டு போச்சா? மகா பண்டிதர் ஆக்க போகிறீங்களா உங்கள் பிள்ளைய? என்ன அப்படியே முறைச்சி பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? என்ன செய்யறது? நான் தான் உங்களுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் சொன்னேனே. தேவா உயிரோட இருக்கான்னு சொன்னேனே. அவனை பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்கிட்ட முறைக்கிறீங்க. அவங்க பாருங்க, அவளை என்ன இழிப்பு பாருங்க. இந்நேரத்துக்கு உங்கள் 2 பேரையும் அவ கைட்டி விட்டுட்டான்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் தேவா. நான் மறுபடியும் நாளைக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் தேவா. நீங்க எல்லாம் எதுக்காக இங்க காத்திருக்கீங்க? விழா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் கிளம்பலாம். விவேக், நீ பேசுறது சரியில்லை. இவங்க நம்ம விருந்தாளிங்க. விவேக் அண்ணா, அம்மா இப்ப சரியா தானே சொன்னாங்க. அட, இவங்க நம்ம விருந்தாளிங்க, முக்கியமானவங்க வேற. இவங்க கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இவங்கள நாம கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தி விடணும். நீ சரியாதான் சொன்ன வாசு. இவங்கெல்லாம் இதுக்குதான் லாயக்கு. ஆனா விவேக், நாமளும் அந்த மாதிரியே நடந்துக்கிட்டா அப்புறம் இவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லு? விவேக்கும் வாசுவும் சொல்றது கரெக்டு தான் வைஷாலி. நாம அவ்வளோ கஷ்டப்படும் போது நம்ம எல்லாரையும் அவ உதறி விட்டுட்டு போனா. சுஷிலும் அர்ஜுனும் தன்னோட சந்தோஷம்தான் முக்கியம்னு போனவங்களாச்சே. அதனால நான் அவங்கள மன்னிக்க போறதும் இல்லை, அவங்களோட எந்த உறவும் வச்சுக்க போறதும் இல்லை. அவங்கள இங்கேருந்து போக சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க விவேக். நான் இவங்க பேச்ச கேட்டு ஏமாந்துட்டேன். என் தப்ப மன்னிச்சிருங்க. நான் இப்ப முழுமையா திருத்தி தான் நல்ல வந்திருக்கேன். பாதையில போனவங்கள தான் திருத்த முடியும் மருநாளினி. தெரிஞ்சே தவறான பாதையில போறவங்கள திருத்துறதுங்கிறது முடியாத காரியம். ஒரு நல்ல மனைவி எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுங்கிறத நீ ராதிகாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தப்பவும் அவ எங்க யாரையும் விட்டு போகல. நீ என்ன மன்னிச்சிட்டியனால
உன்னை என் மனைவியா மட்டும் இல்ல, ஒரு பொண்ணா கூட என்னால ஏத்துக்கவே முடியாது. அப்படி சொல்லாதீங்க விவேக். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மரியாதையா இங்க இருந்து வெளியில போ. பாரு, நீயே பாரு, அர்ஜுனுக்கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் உனக்குன்னு கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. போதும், நிறுத்து விவேக். ரொம்ப பேசிட்ட நீ. வா அர்ஜுன். போயிட்டு வரேன் பெரியம்மா. நல்லா இருமா. வரேன் பாட்டிமா, நான் கிளம்புறேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. தீபிகா, நீ நம்ம வீட்லயே இருந்துட. இல்ல பாட்டிமா, என் புருஷன் கூட போறேன். அவரை விட்டுட்டு நான் எப்படி இருக்க முடியும்? அர்ஜுன் தெரிஞ்சோ தெரியாமலோ போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கான். அதனாலதான் இந்த ஜென்மத்துல நீ அவனுக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்க. எல்லார் காலையும் நீ விழுந்து முடிச்சிட்டீனா இங்க இருந்து நம்ம கிளம்பலாமா? இல்லன்னா இவங்க கூட இருக்க போறியா? விவேக் தம்பி, உங்க மனசுல இருக்கிற கோபத்தை இதோட விட்டுடுங்க. இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு நல்ல நாள். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தேவா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. என் பொண்ணு இத்தனை வருஷமா எவ்வளவோ கஷ்டப்பட்டா, கடவுள் அவ குறையெல்லாம் தீர்த்து வச்சு ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சிருக்காரு. உனக்கு தெரியுமா, உன்னை பார்த்ததுல நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் கழிச்சு உங்க 2 பேரையும் சேர்ந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ராதிகா, தேவா இந்த வீட்டுக்கு வந்த உடனே நான் அவனுக்கு என் கையாலேயே அல்வா பண்ணி ஊட்டி விட போறேன்னு சொன்னேன்ல. இதோ போறேன், நான் போய் அல்வா கிண்டு போறேன். பாட்டிமா, பாதம் தெரியும் எனக்கு. நான் வேணா இல்ல, பண்ணல. நானே பண்ணிக்கிறேன். பாட்டிமா, என்ன வேணும் உனக்கு? அம்மா, அது உங்க கையில இருக்கிறது உப்பு. உப்பா? இது உப்புன்னு எனக்கு தான் தெரியுமே. உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்ல. சக்கரை டப்பாவில் உப்பு அள்ளி போட்டு வச்சிருக்கீங்க. நான் டேபிள்ல எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அல்வா எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். இப்ப நீங்க என்ன சொல்லி கொடுக்க வந்துட்டீங்க. பாட்டிமா, இதுல தண்ணி ஊத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு தேவா கிட்ட நான் தான் பண்ணேன்னு சொல்லணும். நீ போய் உன் வேலையை பாரு. ஏன் பின்னாலே நிக்கிற? விட்டா தலைமையில ஏறி உக்காந்துருவாங்க. எனக்கு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இந்தாங்க, எல்லாருக்கும் சுட சுட டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் குடுக்கறேன், இருங்க. இல்ல நான் கொடுக்கறேன். இந்த 5 வருஷத்துல நாங்க எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம்.
எவ்வளவோ அழுதுருக்கோம். இந்த நாளுக்காக தான் இவ்ளோ நாளா காத்திருந்தோம். ஆனா இந்த நாள் வந்த உடனே இந்த 5 வருஷத்துல நடந்தது ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த சந்தோஷம் எல்லாமே நம்ம சின்ன மருமகளால தான் வந்தது. அது மட்டும் இல்ல விவேக் தம்பி, எப்பவுமே கடைசியில தர்மம் தானே ஜெயிக்கும். தேவா, உங்க பாட்டி கையாலேயே உனக்கு அல்வா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த வாசனை உனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும்ல? என்ன பாட்டிமா இது? தேவாவுக்கு மட்டும்தான் நீங்க ஸ்வீட் தருவீங்களா? எனக்கு தர மாட்டீங்களா? நானும் உங்க பேரன் தானே. இரு விவேக், உனக்கு தனியா அப்புறமா பண்ணி தரேன். இந்த சாப்பிடு. அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் சாப்பிட்றேன். இப்பவும் இந்த அல்வால சர்க்கரையை விட உங்க பாசம் தான் அதிகமா இருக்க. இந்தாக்க பாட்டிமா, சாப்பிடுங்க. சம்பந்தி, அப்ப நான் கிளம்புறேன். பிருந்தாவனத்துக்கு போய் தேவகி கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். ராதே ராதே. ராதே ராதே. தீர்க்க சுமங்கலியா இருமா. இதே மாதிரி உங்க அப்பாவோட கௌரவத்தையும் நீ என்னைக்கு நிலைநாட்டணும். கடவுள் உன் குடும்பத்தை காப்பாத்துவாரு. இனி எந்த குறையும் இருக்காது. இரு. ராதிகா, போ. தேவாவை அவன் ரூமுக்கு கூட்டு போ. அவனுக்கும் ஆசை இருக்கும்ல. எவ்வளவு நாளாச்சு உங்ககிட்ட அவன் தனியா பேசணும்னு நினைப்பான்ல. போங்க ரெண்டு பேரும். என்ன வைக்கப்படுறீங்க? போங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு நீங்க எனக்கு உதவி பண்ண கண்டிப்பா வருவீங்கன்னு. ஆனா என் புருஷன் எனக்கு திரும்ப கிடைப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷம் நான் பொறுமையா இருந்ததுக்கான பலன் எனக்கு கிடைச்சிடுச்சு. நீங்களே பாத்தீங்களே நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ராதிகா? என்ன பண்றேனா? என் புருஷன் தொல்லை சாஞ்சிட்டு இருக்க. ராதிகா, உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு உங்களுக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது.
நான் அபே. என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க ராதிகா, நீங்க மகா பண்டிதர் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன தேவாவை நடிக்க சொன்னீங்க, அவ்வளவுதான். இப்ப அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நானும் இப்ப என் வீட்டுக்கு திரும்ப போகலான்னு இருக்கேன்.